and welcome to Science with Max Learning Fun. இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து பெஸ்ட் ரெசிஸ்டன்ட் பிளான் பற்றி பார்க்க போகிறோம். அதான் பயோடெக்னாலஜி ப்ராசஸோட அப்ளிகேஷன் ப்ராசஸஸ் அண்ட் அப்ளிகேஷன் சாப்டரில் நாம் வந்து நியூ சிலபஸ் டாபிக் பார்த்தோம். அடுத்தது க்ரீன் ரெவல்யூஷன் பற்றி பார்த்தோம், பிடி காட்டன் பற்றி பார்த்தோம். அது இன்செக்ட் ரெசிஸ்டன்ட். இப்போது நாம் பெஸ்ட் ரெசிஸ்டன்ட் பிளான்ட்டை பற்றி படிக்க போகிறோம். ஸோ மற்ற வீடியோஸோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ பார்த்து எடுத்துக்கோங்க. பெஸ்ட் ரெசிஸ்டன்ட் பிளான்ட் செவரல் நெமட்டோட் பாராசைட்டுக்கு நிறைய அனிமல்ஸ், பிளான்ட்ஸ் இன்க்ளூடிங் அஸ் ஹியூமன்ஸ் வந்து பாதிக்கப்படுறோம். ஸோ இதை வந்து டிஃபென்ஸ் பர்பஸாக நாம் ஒரு மெக்கானிசம் பார்க்க போகிறோம். அதுதான் ஆர்என்ஏ இன்டர்ஃபரன்ஸ். ஆர்என்ஏ இன்டர்ஃபரன்ஸ் ஆர்என்ஏஐ டேக்ஸ் பிளேஸ் இன் ஆல் யூகாரியாட்ஸ். யூகாரியாட்ஸ்னால் யார்? வி ஹியூமன்ஸ், பிளான்ட்ஸ், அனிமல்ஸ், இதெல்லாம் தான் என்னது யூகாரியாட்ஸ். நெமட்டோட் புக்கில் என்சிஆர்டியில் ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருக்கிற நெமட்டோட் வந்து மெலிக்டோகைன் இன்காக்னிட்டா. இந்த நெமட்டோட் அஃபெக்ட்ஸ் டொபாக்கோ பிளான்ட்டை இந்த நெமட்டோட் அஃபெக்ட் பண்ணுது. ரிசல்ட் ஈல்டு வந்து குறையுது. ஏன் கிரேட் ரிடக்ஷன்? இதோட ரிசல்ட் வந்து கிரேட் ரிடக்ஷன் இன் ஈல்டு வந்து ரொம்ப மோசமாக குறையுது. ஸோ ஆர்என்ஏஐ இங்கே எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோம்? இன்டர்ஃபரன்ஸ், சைலன்சிங் ஆஃப் ஸ்பெசிஃபிக் எம்ஆர்என்ஏ. நம்ம டிஎன்ஏவோட ஸ்ட்ராண்டை வந்து நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணி ஒரு எம்ஆர்என்ஏ 5' to 3' டிரான்ஸ்லேட் ஆகி வரும். அது எப்போ டிஆர்என்ஏவாக கன்வெர்ட் ஆகுதோ, அடாப்டர் மாலிக்யூல் டிஆர்என்ஏவால் டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டு ப்ரோட்டீன் அமினோ ஆசிட்ஸாக வெளியேறுதோ, அப்போது அதோட ஜீன் எக்ஸ்ப்ரெஸ் ஆகிடும். ஸோ அந்த எம்ஆர்என்ஏவை சைலன்ஸ் பண்ணிட்டா நம்மளுக்கு இந்த தொல்லை இருக்குமா? இருக்காது. ஸோ காம்ப்ளிமெண்ட்ரி டபுள் ஸ்ட்ராண்டட் ஆர்என்ஏ ஃபார்ம் பண்ணிட்டா டிரான்ஸ்லேஷன் ஆஃப் எம்ஆர்என்ஏ தடுத்துரும். இது ஒரு எம்ஆர்என்ஏ. டிஆர்என்ஏ அதான் நம்ம அடாப்டர் மாலிக்யூல் போய் இதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி அமினோ ஆசிட்ஸாக ப்ரொடியூஸ் பண்ணால் என்ன ஆகிடும்? அதோட ஜீன் எக்ஸ்ப்ரெஸ் ஆகிடும். இதுவே நம்ம டிஎன்ஏவாக எடுத்தோன்னா, அது டபுள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ ஆகிடுச்சுன்னா டிஆர்என்ஏ வில் கெட் கன்ஃபியூஸ்ட். ரொம்ப கஷ்டமான வேலை நீங்களே செய்வீங்களா? மாட்டீங்க. அதே மாதிரி டிஆர்என்ஏ மாலிக்யூல் டபுள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏவை டிரான்ஸ்லேட் பண்ணுறதை விட்டுரும். இப்போ என்ன ஆகிடுச்சு? ஜீன் டிரான்ஸ்லேட் ஆகாததுனால அமினோ ஆசிட்ஸ் வரல. அது வராததுனால ஜீன் எக்ஸ்ப்ரெஸ் ஆகலை, ஜீன் சைலன்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் என்னது? ஆர்என்ஏ இன்டர்ஃபரன்ஸ். ஸோ ஆர்என்ஏவை நம்ம இன்டர்ஃபியர் பண்ணி அதை டபுள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏவை ஆக்கிட்டு அதோட டிரான்ஸ்லேஷனை தடுத்துடுறோம். இதுதான் என்னது? ஆர்என்ஏ இன்டர்ஃபரன்ஸ். சோர்ஸ் மே பி ஃப்ரம் இன்ஃபெக்ஷன் ஆஃப் வைரஸ். இதை நாம் எப்படி அனுப்போம்? ஆல்வேஸ் பிளான்ட் வெக்டார்னால என்னது? ஆக்ரோபாக்டீரியம் டியூமிஃபாசியன்ஸ் அது யூஸ் பண்ணி தான் பிளான்ட்டுக்கு அனுப்புவோம். விச் ஹேஸ் ஆர்என்ஏ ஜீனோம் ஆர் மொபைல் ஜெனட்டிக் எலமெண்ட். ரொம்ப முக்கியமான 1 மார்க். டிரான்ஸ்போசான்னா என்ன? இட் ப்ரொவைட்ஸ் ஆர்என்ஏ ஜீனோம், that is our mobile genetic element. Transposons is our plasmid. அந்த பிளாஸ்மிடோட பேர் தான் அது டிரான்ஸ்போசான் தான் என்னவா ஆக்ட் ஆகுது? மொபைல் ஜெனட்டிக் மெட்டீரியல். இந்த டிரான்ஸ்போசான் தான் என்ன பண்ணும்? ஆர்என்ஏ இன்டர்மீடியேட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. அதோ ஆக்ரோபாக்டீரியம் வெக்டார்ஸ், அதான் அந்த ஆக்ரோபாக்டீரியம் டியூமிஃபாசியன். இங்கே வந்து அது காட்டியிருக்கோம் பாருங்கள். யூஸிங் ஆக்ரோபாக்டீரியம் வெக்டார் நெமட்டோட் ஜீனில் ஹோஸ்ட் பிளான்ட்டுக்கு அதை இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறோம். டிஎன்ஏ ப்ரொடியூஸ் ஆகும். 2 சென்ஸ் ஸ்ட்ராண்ட் ஆர்என்ஏ. இது நம்ம ஹோஸ்ட் பிளான்ட்டோ ப்ரொடியூஸ் பண்ணுற எம்ஆர்என்ஏ, அதுதான் சென்ஸ் ஸ்ட்ராண்ட் ஆர்என்ஏ. ஆன்டிசென்ஸ் ஆர்என்ஏனா என்னது? த ஆர்என்ஏ விச் வி ப்ரொடியூஸ் த்ரூ டிரான்ஸ்போசான் போதில்ல, அந்த டிரான்ஸ்போசான் போய் எம்ஆர்என்ஏ சைலன்ஸ் பண்ணுதில்ல.
அது ஆன்டிசென்ஸ் RNA. காம்ப்ளிமெண்ட்ரியாக இருக்கும். ஆன்டிசென்ஸ் RNA will be complementary. So it will be complement to the sense RNA. Being complementary from RNA, since these two are complementary, they form double-stranded dsRNA, which initiates RNA interference. Double-stranded RNA form ஆன உடனே என்னது அதுக்கு பேர்? RNA interference நடக்கும். இதனால mRNA ஓட நெமட்டோடோட mRNA போய் அங்கே பைண்ட் ஆகாது, சைலன்ஸ் ஆகிடும் இந்த RNA. ஸோ அதோட ஜீன் எக்ஸ்ப்ரெஸ் ஆகாது. ஸோ இப்போ என்ன ஆகிடும்? பேராசைட்டால் அதுக்குள்ளே வாழ முடியாமல், இந்த டிரான்ஸ்ஜெனிக் ஹோஸ்ட்டுக்குள்ளே அதோட ஜீனை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாமல் அது செத்துடுச்சு. ஸோ இப்படி தான் பேராசைட்டோட நெமட்டோட் அதை வந்து mRNA RNA இன்டர்ஃபரன்ஸ் வச்சு சாவடிக்கிறோம். ஸோ பெஸ்ட் ரெசிஸ்டண்ட்டாக ஆக்குறோம். ஸோ ரீகேப், பிடி காட்டன் வந்து இன்செக்ட் ரெசிஸ்டன்ஸ். இந்த பிளான்ட் மெலக்டோனே இன்காக்னிட்டியா வந்து எப்படி டொபாக்கோ பிளான்ட் அஃபெக்ட் பண்ணுறதுனா பெஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். டிரான்ஸ்ஜெனிக் பிளான்ட் காட் இட் செல்ஃப் ப்ரொடெக்டட் பை பாராசைட். பெஸ்டிசைடு எதுவுமே போடாமல் டிரான்ஸ்ஜெனிக் பிளான்ட் தன்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிச்சு. இதுதான் RNA இன்டர்ஃபரன்ஸ். ஸோ அடுத்த வீடியோவில் பயோடெக்னாலஜி இன் தி ஃபீல்ட் ஆஃப் மெடிசன் பார்ப்போம். So thanks for watching. Subscribe to Max Learning Fun. If you have any doubts, comment down in the comment section. Thank you.